என்னோட பிரச்சனையில நீ எனக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்ட. அதனால இன்னைக்கு என்னோட குடும்பமே இல்லாம போயிடுச்சு. நான் அனாதையா நிக்கிறதுக்கு காரணமே நீதான். ரொம்ப நாளா உன்னை பழி வாங்கறதுக்காக தான் நான் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இப்போதான் சரியான நேரம் கிடைச்சது. அதனால தான் உன் வீட்டு பிள்ளைய தூக்கிட்டேன். நான் என்னைக்குமே தப்பான தீர்ப்பை கொடுத்ததே இல்லை. நீ தப்பு பண்ணிருப்ப, அதுக்காக நீ எங்க புள்ளைய கடத்துவியா? பாரு, இப்பவும் நீ தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா பையனை கொண்டு வந்து கொடுத்துரு. அதுதான்டா உனக்கு நல்லது. ஐயோ சித்தி, உங்களை பழி வாங்க தான் ஏன் புள்ளைய கடத்திருக்கானா? நீங்க பண்ண பாவம் எல்லாம் ஏன் புள்ள தலையில வந்துதான் விடணுமா? இவரு தப்பான தீர்ப்பு கொடுத்ததுக்கு எவனோ ஒருத்தன் என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டானே. சித்தி, என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்ணுவேன் அத்தை? அழாதீங்க சித்தி. ஐயோ கருப்பா, என் புள்ளைய காப்பாத்துடு. பார்வதி, பார்வதி கொஞ்சம் அமைதியா இரு. அதான் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, என்னன்னு பாப்போம். அமைதியா இரு. இங்கே பார் ரகுராம், உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். எனக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்துட்டு உன் வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டே இரு. அந்த 1 கோடி ரூபாயும் கேஷா வேணும். பணத்தை ரெடி பண்ணு. நான் 2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி இடத்த சொல்றேன். அங்க வந்து பணத்தை கொடு, சரியா? தபார், நீ தனியால தான் பணத்தை எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போலீஸுக்கு போகணும்னு மட்டும் நினைச்ச அப்புறம் இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய்! புள்ளைய கூட்டிட்டு வந்து சொல்றானே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய்! குழந்தைய நீ ஒண்ணும் பண்ணிடாத. நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கிறேன். பாரு, நான் தயவு செஞ்சு சொல்றேன், அவன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. மீறி ஏதாவது பண்ண நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அது உன் கையில தான் இருக்கு ரகுராம்.